Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Healthy for You Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜிடபிள் பர்கர் வீட்லயே ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்கர் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் patties ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு panல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ginger garlic paste ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க கிரீன் பீஸையும் பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர் அண்ட் நமக்கு தேவையான அளவு சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுமே இந்த மாதிரி பேட்டிஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டிஸை நல்லா கோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டிஸை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பர்கர் பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்தி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு லைட்டாக டோஸ்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ பேட்டிஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பேட்டிஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுமே இன்னொரு சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த அளவு நல்லா டீப் ஃப்ரை ஆனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேட்டிஸ் எல்லாம் நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம சீஸ் இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் சீஸ் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பர்கர் பன்னில் நம்மளுக்கு எவ்வளோ மயோனைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்க பேட்டிஸை சீஸோடு சேர்த்து இந்த பர்கர் பன்னில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு லெட்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாப்பில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிற பர்கர் பன்லையும் நான் இந்த மாதிரி மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பிங்ஸ்க்கு நம்ம அனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ மட்டும்தான் ரெடி பண்ணேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் பர்கர் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.